தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கு ஒப்பான தேவன் யார் என்று பாடலை நாம் சென்று பாட போகிறோம். பாடி கர்த்தரை உயர்த்த போகிறோம். தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கு ஒப்பான தேவன் யார்? தேவனே நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கு ஒப்பான தேவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவன் யார்? தேவரீர் நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கு ஒப்பான தேவன் யார்? தேவரீர் நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கு ஒப்பான தேவன் யார்? தரிசனம் தந்தவர் நீர் அல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன். சர்வ வல்லவர் நீர்தானே. தரிசனம் தந்தவர் நீர் அல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன். சர்வ வல்லவர் நீர்தானே. தேவரீர் நீ சகலம் செய்ய வல்லவர். தேவரீர் உமக்கு ஒப்பான தேவன் யார்? தேவரீர் நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கு ஒப்பான தேவன் யார்? தடைகளை உடைப்பவர். தடைகளை உடைப்பவர் நீர்தானே. தடுப்பவர் எவரும் இங்கில்லையே. கடலையும் காற்றையும் கடந்திடுவேன். கண்மலையே உம்மை துதித்திடுவேன். தடைகளை உடைப்பவர் நீர்தானே. தடுப்பவர் எவரும் இங்கில்லையே. கடலையும் மாற்றையும் கடந்திடுவேன். கண்மலையே உம்மை துதித்திடுவேன். தேவரீர் நீ சகலம் செய்ய வல்லவர். தேவனே உமக்கு ஒப்பான தேவன் யார்? தேவரீர் நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கு ஒப்பான தேவன் யார்? நீ செய்ய நினைத்தது, நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவன் யார்? தேவரீர் நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கு ஒப்பான தேவன் யார்? தரிசனம் தந்தவர். தரிசனம் தந்தவர் நீர் அல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன். சர்வ வல்லவர் நீர்தானே. தரிசனம் தந்தவர் நீர் அல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன். சர்வ வல்லவர் நீர்தானே. தேவரீர் நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கு ஒப்பான தேவன் யார்? தேவரீர் நீ சகலமும் செய்ய வல்லவர்.
தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? நீ செய்ய நினைத்தது, நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவன் யார்? தேவனே நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தேவரீர் நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? ஆமென். கர்த்தர் செய்ய நினைத்த காரியங்கள் ஒன்றும் தடைபடுவதில்லை. ஆமென். அவர் நம் வாழ்க்கையில் செய்ய விரும்புகிற காரியங்களை கர்த்தர் அப்படியே செய்து முடிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை முன்னிறுத்தி நீங்கள் ஜெபிச்சிட்டு இருந்தாலும் சரி, ஒரு சில நேரத்தில் நீங்கள் யோசிச்சிருக்கலாம், இந்த காரியங்கள் நடக்கவே மாட்டேங்குது, இந்த காரியங்கள் இப்போ நடக்காதா, ஏன் இவ்வளோ கால தாமதமாகுதுன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். அந்த காரியங்களை கர்த்தர் செய்யும்படிக்கு நாம் அனுமதிக்க வேண்டும். அநேக நேரத்தில் அநேகருக்கு சில காரியங்கள் நடக்காததுக்கு காரணம் என்னன்னா, கர்த்தர் செய்ய விரும்புகிற காரியத்தை கர்த்தர் செய்வதற்கு நம்ம அனுமதிப்பதே இல்லை நம்ம வாழ்க்கையில். சரிங்களா? கர்த்தர் செய்ய நினைத்த காரியங்கள் ஒன்றும் தடையப்படாது, சகலத்தையும் அவர் நன்மையாக செய்து முடிப்பார். நம்ம வசனங்களை வாசிக்கலாம், நம்ம பாடல்களை பாடுகிறோம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அநேக நேரத்தில் கர்த்தாவே நீ கிரியை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒதுங்கி அமைதியாக நின்றுக்கிறோம். இந்த கர்த்தர் என்னைக்கு நம்ம வாழ்க்கையில் கிரியை செய்வார்னா, நாம் இறங்கி என்ன பண்ணணும், காரியங்களை கர்த்தருக்கு விருப்பமானதை செய்ய துவங்க வேண்டும். சரியா? ஆண்டவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு, இந்த யுத்தத்துக்கு நீ இப்படி தான் போகணும், இப்படி போகும்போது நீ ஜெயிக்க முடியும்னு ஆண்டவர் என்ன பண்ணுறார், சில அறிவுரைகளை கூறுகிறார். சரி கர்த்தர் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அமைதியாக இல்லை. கர்த்தர் என்ன செய்ய சொன்னாரோ அதை அவங்க செய்ய ஆரம்பித்தாங்க. போய் கிதியோன் போய் என்ன பண்ணுறான், யுத்தத்துக்கு போகிறான். கர்த்தர் சொல்கிறார், இந்த மாதிரி தான் நடக்கணும், இந்த மாதிரி தான் காரியங்கள் நீ செய்யணும்னு சொல்லிட்டு அவன் அது கீழ்ப்படியாமல் அதெல்லாம் ஆண்டு சொல்கிறார், ஆண்டு பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை. இவன் போய் என்ன பண்ணுறான், சில காரியங்களை கர்த்தர் சொன்னதை செய்ய ஆரம்பிக்கிறான். இவன் செய்ய ஆரம்பித்த மாத்திரத்தில் தான் அவனுக்கு வெற்றி உண்டாகுது. நீங்கள் நிறைய நேரத்தில் கிறிஸ்தவங்க நம்புறது என்ன, எல்லாம் ஆண்டு பார்த்துப்பாரு, எல்லாம் ஆண்டு பார்த்துப்பாரு, எல்லாம் ஆண்டு பார்த்துக்கிறாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் ஆண்டர் சொன்ன மாதிரி செய்கிறீங்களா? அப்போ நீங்கள் ஆண்டர் சொன்ன மாதிரி நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களை யாராலையும் தடுக்க முடியாது. ஆமென். கர்த்தர் செய்ய நினைச்ச காரியங்களை யாராலும் தடுக்க முடியாது. நம்ம நினச்சிக்கிறோம் கர்த்தரே வந்து செஞ்சு முடிச்சுட்டு போயிடுவார்னு சொல்லிட்டு. கடவுள் நம்மளை சோம்பேறியாக்குகிற கடவுள் கிடையாது. அவர் நம் மூலமாய் காரியம் நடப்பிக்கிற கர்த்தர். அதுதான் நம்மளை ஒரு குமாரர்களும் குமாரத்திகளும் அந்த பூமியில் வச்சிருக்கிறாரு. நீங்கள் இன்னைக்கு இறங்கி இன்னைக்கு காரியங்களை நீங்கள் செய்ய ஆரம்பிக்க மாத்திரத்தில் கர்த்தர் வந்து அந்த கிரியை செய்ய ஆரம்பிச்சிருவாரு. கர்த்தர் நினைச்சது ஒன்றும் தடைபடாது. அவர் எல்லாவற்றையும் வெற்றிகரமாக செஞ்சு முடிப்பார். ஆமென். அப்போ இன்றைக்கு நம்ம அமைதியாக இருக்கக்கூடாது. இன்றைக்கு நம்ம இறங்கி என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். நம்ம இறங்கி இதை கிளைம் பண்ணணும், நம்ம இறங்கி அது உரிமை கொண்டாடணும். நம்ம இறங்கி அதுக்காக ஜெபிக்கும் பொழுது, அதுக்காக கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது, அவர் சொன்ன மாதிரி நம்ம செய்ய ஆரம்பிக்கும் பொழுது வெற்றி அங்கே தொடங்க ஆரம்பிக்கிறது. ஆமென். இன்றைக்கு கர்த்தர் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிறார், நீங்கள் உயர்ந்திருக்கணும்னு ஆண்டவர் நினைக்கிறார். அதனால் அந்த ஆண்டவரை நோக்கி பார்ப்போம், தொடர்ந்து ஆண்டவரை உயர்த்தி பாடுவோம். என்னை காக்க கர்த்தர் உண்டு, கர்த்தர் என்னை காப்பார். எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க இந்த பாடல். ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல என்னை கர்த்தர் காப்பார்னு இந்த வார்த்தைகள் சொல்லுகிறது. அதனால இந்த பாடல் நம்ம சேர்ந்து பாட போகிறோம். என்னை காக்க கர்த்தர் உண்டு, கர்த்தாய் என்னை காப்பார். என்னை காக்க கர்த்தர் உண்டு, கர்த்தாய் என்னை காப்பார். ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பா. என்னை காக்க கர்த்தர் உண்டு, கர்த்தாய் என்னை காப்பா. ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல, நல்லா கையை தட்டி பாடுங்க. என்னை காக்க கர்த்தர் உண்டு, கர்த்தாய் என்னை காப்பா. ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பார். நல்ல கையை தட்டி. என்னை காக்க கர்த்தர் உண்டு, கர்த்தாய் என்னை காப்பார். ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பா. எல்லாரும் சேர்ந்து என்னை காக்க கர்த்தர் உண்டு, கர்த்தாய் என்னை காப்பார்.
ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பார். என் கால்கள் கல்லில் இடராமல் தூதர்கள் கொண்டு காப்பார். நான் படுத்து உறங்கினாலும் அவர் கண்ணுறங்காமல் காப்பார். என் கால்கள் கல்லில் இடராமல் தூதர்கள் கொண்டு காப்பார். நான் படுத்து உறங்கினாலும் அவர் கண்ணுறங்காமல் காப்பார். என்னை காக்க கர்த்தர் உண்டு, கர்த்தர் என்னை காப்பார். ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பார். என்னை காக்க கர்த்தர் உண்டு, கர்த்தர் என்னை காப்பார். ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பார். பகல் நேரம் பறந்திடும் அம்பு ஒன்றும் செய்ய முடியாதே. ராஜாம பயங்கரத்தாலும் ஒன்றும் செய்ய முடியாதே. பகல் நேரம் பறந்திடும் அம்பு ஒன்றும் செய்ய முடியாதே. ராஜாம பயங்கரத்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. சேர்ந்து பாடுங்க. பகல் நேரம் பறந்திடும் அம்பு ஒன்றும் செய்ய முடியாதே. ராஜாம பயங்கரத்தாலும் ஒன்றும் செய்ய முடியாதே. திருப்பியும். பகல் நேரம் பறந்திடும் அம்பு ஒன்றும் செய்ய முடியாதே. ராஜாம பயங்கரத்தாலும் ஒன்றும் செய்ய முடியாதே. இருளில் நடமாடும் கொள்ளை நோயும் ஒன்றும் செய்யாதே. மத்தியானம் பாழாக்கும் சங்காரம் ஒன்றும் செய்யாதே. இருளில் நடமாடும் கொள்ளை நோயும் ஒன்றும் செய்யாதே. மத்தியானம் பாழாக்கும் சங்காரம் ஒன்றும் செய்யாதே. என்னை காக்க கர்த்தர் உண்டு, கர்த்தர் என்னை காப்பார். ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பார். சொல்லுங்க. என்னை காக்க கர்த்தர் உண்டு, கர்த்தர் என்னை காப்பார். ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பார். சிங்கத்தின் கெபியில் கூட பயந்திடவே நான் பயந்திட மாட்டேன். தீவிரமாய் தீவிரித்தென்னை காத்திட வந்திட தேவனுண்டே. சிங்கத்தின் கெபியில் கூட பயந்திடவே நான் பயந்திட மாட்டேன். தீவிரமாய் தீவிரித்தென்னை காத்திட வந்திடும் தேவனுண்டே. அக்கினியின் சூளையின் நடுவில் எரிந்திடவே நான் எரிந்திட மாட்டேன். கருத்திற்குள் மறைத்துக் கொண்டு கருத்தாய் காக்கும் தேவனுண்டே. அக்கினியின் சூளையில் நடுவே எரிந்திடவே நான் எரிந்திட மாட்டேன். கருத்திற்குள் மறைத்துக் கொண்டு காத்தாய் காக்கும் தேவனுண்டே. என்னை காக்க கர்த்தர் உண்டு, கர்த்தர் என்னை காப்பார். ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பார். என்று சொல்லுங்க. என்னை காக்க கர்த்தர் உண்டு, கர்த்தர் என்னை காப்பார். ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பார். என் கால்கள் கல்லில் இடராமல் தூதர்கள் கொண்டு காப்பார். நான் படுத்து உறங்கினாலும் அவர் கண்ணுறங்காமல் காப்பார். என் கால்கள் கல்லில் இடராமல் தூதர்கள் கொண்டு காப்பார். நான் படுத்து உறங்கினாலும் அவர் கண்ணுறங்காமல் காப்பார். என்னை காக்க கர்த்தர் உண்டு, கர்த்தர் என்னை காப்பார். ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பார். எல்லாரும் சொல்லுவோம். என்னை காக்க கர்த்தர் உண்டு, கர்த்தர் என்னை காப்பார். ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பார். சிங்கத்தின் கெபியில் கூட பயந்திடவே நான் பயந்திட மாட்டேன். தீவிரமாய் தீவிரித்தென்னை காத்திட வந்திடும் தேவனுண்டே. சிங்கத்தின் கெபியில் கூட பயந்திடவே நான் பயந்திட மாட்டேன். தீவிரமாய் தீவிரித்தென்னை காத்திட வந்திடும் தேவனுண்டே. அக்கினியின் சூளையின் நடுவே எரிந்திடவே நான் எரிந்திட மாட்டேன். கரத்திற்குள் மறைத்து கொண்டு கருத்தாய் காக்கும் தேவனுண்டே. அக்கினியின் சூளையின் நடுவே எரிந்திடவே நான் எரிந்திட மாட்டேன். கரத்துக்குள் கருத்தாய் காக்கும் தேவனுண்டே.
என்னை காக்க கர்த்தர் உண்டு, கர்த்தா என்னை காப்பார். ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பார். சொல்லுவோம், என்னை காக்க கர்த்தர் உண்டு, கர்த்தா என்னை காப்பார். ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பார். கடைசியாக, என்னை காக்க கர்த்தர் உண்டு, கர்த்தா என்னை காப்பார். ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பார். ஆமென். நம்மளை காப்பாற்ற கர்த்தர் ஒருத்தர் உண்டு. அதை நம்புறீங்களா? உங்களை இன்னைக்கு பாதுகாக்க, உங்களை அவருடைய கரத்தின் நிழலில் மறைச்சி வச்சு உங்களை சுகபத்திரமாய் வழி நடத்த உங்களுக்காக ஒரு கர்த்தர் இருக்கிறார். ஆமென். இருக்கீங்களா? ஆண்டவருடைய பாதுகாப்பு தான் பெருசு. நம்ம என்னதான் நம்ம ரொம்ப அப்படியே பத்திரமா நம்மளை பாதுகாத்துக்கிட்டாலும் தேவனுடைய பாதுகாப்பு எல்லாவற்றிலும் சிறந்தது. ஆமென். உங்களை கர்த்தர் உங்களை நீங்கள் பாதுகாக்கிறாரான்னு கொஞ்சம் பாருங்க. எப்போ தெரியுமா கர்த்தர் பாதுகாப்பாரு? நீங்கள் அவரை நம்பணும். கர்த்தர் தான் என்னை பாதுகாப்பார் நம்பணும். ஏதோ ஒரு ஜெபம் பண்ணுறதுனால நீங்கள் நம்பிட்டீங்கன்னு அர்த்தம் இல்லை. நீங்கள் ஜெபம் ஒன்று பண்ணியிருக்கலாம், ஆனால் உங்களுடைய மனசு உள்ளுக்குள்ளே வந்து வேற ஒன்று நினச்சிக்கிட்டு உங்கள் வாய் ஜெபம் பண்ணியிருக்கலாம். ஜெபம் பண்ணி முடித்த உடனே உங்கள் வாய் வேற எதையோ பேசியிருக்கலாம். அப்படிலாம் இருந்தால் கர்த்தர் பாதுகாப்பது கஷ்டம். மனதார நம்பி நிச்சயமாக கர்த்தர் என்னை பாதுகாப்பார், நிச்சயமாக அவர் என்னை உயர்த்தி வைக்கிறார், நிச்சயமாக அவர் என்னை வழி நடத்துவார், எனக்கு எந்த தீங்கும் அணுகாது. சங்கீதம் 91 அறிக்கை செஞ்சு எந்த விதமான பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, வாதையின் கூடாரத்தை அணுகாது அப்படின்றதுல நம்ம உறுதியா நிக்கணும். ஆமென். உறுதியா நிக்கணும், உறுதியா நிக்கணும். நான் சொல்றேன், அப்படின்னு உறுதியா நிற்கும் பொழுது உங்க வாழ்க்கையில எந்த தீமையும் உங்களை அணுகவே முடியாது, எந்த வியாதியும் அணுக முடியாது. சும்மா எல்லாரும் மாதிரி நம்பிக்கிட்டு இருக்காதீங்க. இந்த 30 வயசு ஆயிடுச்சு, 40 வயசு ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் வந்து குழந்தை வைக்க முடியாது, இதுக்கப்புறம் வியாதி இல்லாமல் இருக்க முடியாது, இதுக்கப்புறம் சுகர் இல்லாமல் இருக்க முடியாது. இல்லை இல்லை, அதெல்லாம் மற்றவங்களுக்கு. நமக்கு அப்படி கிடையாது. ஆமென். நமக்கு அப்படி கிடையாது. கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளுக்கு அப்படி கிடையாது. அவ்வளோதாங்க, 50 வயசு ஆயிடுச்சுங்க, 60 வயசு ஆயிடுச்சுங்க, பைபிளே சொல்லுதுங்க 80 வயசு ஆயிடுச்சுன்னு. அது பிரமாணத்தின் காலத்தில் அவங்க சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. இவன் பாவத்தில் வாழ்கிறான், இவன் 80 வயசு வாழ்கிறதே பெரிய சிரமங்கன்ட்டு. இதை எல்லாரும் பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா 80 வயசு தாண்ட மாட்டோம். ஏன் 80, 60 தாண்ட மாட்டோம். ஆனால் கர்த்தர் என் பாதுகாப்பு, என்னுடைய ஜீவன் கிறிஸ்துக்குள்ள மறைஞ்சிருக்குன்னு நீங்கள் நம்பினீங்கன்னா அவர் நம்மளை ஆயுள் முழுது காக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். சும்மா எதையாவது நம்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. சரியாக புரிஞ்சுக்கணும் வேதாகமத்தை. சரியாக பைபிளை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கர்த்தர் சொல்கிறாரு, நீடித்த நாட்களாக நிலைத்திருக்க பண்ணுவேன், என்னுடைய மகிமையை அவனுக்கு காண்பிப்பேன் ஆண்டவர் சொல்றார். இன்னைக்கு அவருடைய மகிமையை கர்த்தர் நம்ம காண்பிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். அதை நம்புறீங்களா? அதை நீங்கள் நம்புனீங்கன்னா அந்த பாடலை சேர்ந்து பாடுங்க. கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அவர் யாவே ரொஃபேக்கா அப்படின்னு வசனம் அவரை பற்றி சொல்லுது. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் போகும்போது விஷ பாம்பு என்ன பண்ணுது, அவர்களை கடிக்குது. அப்போ மோசே ஆண்டவரை பார்த்து கேட்குறான், ஆண்டவரே அப்படின்றப்ப ஆண்டவர் வெண்கல சர்ப்பமாக அங்கே தோன்றுறார். அங்கே சொல்கிறார், வெண்கல சர்ப்பமாக என்ன பண்ணுறேன்னா எனக்கு அடையாளமாக அதை வைக்கிறேன், அதை பார்க்குறவன்லாம் என்ன பண்ணிப்பான், உடைச்சிப்பான். சொல்கிறாரு, நான் தான் யெகோவா ரொஃபேக்கா அப்படின்னு சொல்கிறாரு. அந்த இடத்துல தான் முத சுகம் அப்படின்ற விஷயமே அங்கே வருது. அந்த பேர் அங்கே தான் முத இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு கடவுள். இன்னைக்கு நமக்கும் கர்த்தர் யாவே ரொஃபேக்காவாக இருக்கிறார். எந்த தீங்கும் நம்மளை அணுக முடியாது, எந்த வியாதி நம்மளை ஒன்று செய்ய முடியாது, எந்த ஒரு வியாதியினுடைய பாதிப்புகள் நம்ம உடம்புல இருக்க முடியாது. நீங்கள் நம்பினீங்கன்னா நடக்கும். இங்கே வந்து உட்காந்துட்டு ஆமேன்னு சொல்லிட்டு வெளியே போனோன்னே என்னன்னு தெரியலங்க, ஒரே கால் வலிக்குதுங்க அப்படிங்கன்னா அது வந்து போகவே போகாது. நம்பி உற்சாகமாக அந்த பாடலை பாடுங்க. அவர் யாவே ரொஃபேக்கா, நம்மளை பறந்து காக்கிற பட்சியை போல நம்மளை காக்கிற கர்த்தர். இன்றைக்கும் அவர் நம்மளை காப்பாற்றுவார், இன்றைக்கும் அவர் நம்மளை வழி நடத்துவார். வாதை என் கூடாரத்தை அணுகாத நீங்கள் விசுவாசிச்சு இந்த பாடலை பாடுங்க. ஒரு வாதையும் உங்கள் கூடாரத்தை அணுகாது. ஆமென். என்னங்க வியாதி வேணுமா எல்லாருக்கும்? வேணாம்ல, அப்புறம் ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க. வியாதி வேணுமா வேணாமா? வேணாம், அது தேவையே இல்லாத விஷயம். சொத்தா சுகமா அது நம்ம வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு? சுகர் தேவையில்ல, ப்ரெஷர் தேவையில்ல, எந்த பிரச்சனையும் தேவையில்ல. அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம். தூக்கி தூரம் போடுங்க. இந்த பாடலை உற்சாகமாக பாடுங்க, விசுவாசிச்சு பாடுங்க. கர்த்தர் உதவி செய்வார்.
பறந்து காக்கும் பட்சியை போல எங்களை காக்கும் கர்த்தாவே. பட்சிக்க என்னும் சத்துரு முன்னே ஆதரவாக இருப்பவரை சேர்ந்து பறந்து காக்கும் பட்சியை போல எங்களை காக்கும் கர்த்தாவே. பட்சிக்க என்னும் சத்துரு முன்னே ஆதரவாக இருப்பவரே. பாதை என்னை அணுகாமல் கூடாரமாக இருப்பவரே. பாதை என்னை அணுகாமல் கூடாரமாக இருப்பவரே. யாவே 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 ரஃபேகா. யாவே 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 ரஃபேகா. யாவே ரஃபேகா. என் சார்பில் நீர் பலியானி எந்த நீடத்தை எடுத்துக்கொண்டீ. என் சார்பில் நீர் பலியானி எந்த நீடத்தை எடுத்துக்கொண்டீ. நீர் கொண்ட தழும்புகளால் நிரந்தர சுகத்தை தந்தவரே. நீர் கொண்ட தழும்புகளால் நிரந்தர சுகத்தை தந்தவரே. யாவே 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 ரஃபேகா. யாவே 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 ரஃபேகா. யாவே ரஃபேகா. உம்மாவி என்னில் வசிப்பதினால் மரித்தவையெல்லாம் உயிர்ப்பிக்குமே. உம்மாவி என்னில் வசிப்பதினால் மரித்தவையெல்லாம் திருப்பியும் பாடுங்க. உம்மாவி என்னில் வசிப்பதினால் மரித்தவையெல்லாம் உயிர்ப்பிக்குதே. உம்மாவி என்னில் வசிப்பதினால் மரித்தவையெல்லாம் உயிர்ப்பிக்குமே. உயிர்த்தெழுந்த வல்லமையா என்னை உயிர்ப்பிக்கும் ஆவியே. உயிர்த்தெழுந்த வல்லமையா என்னையும் உயிர்ப்பிக்கும் ஆவியே. யாவே 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 ரஃபேகா. யாவே 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 ரஃபேகா. யாவே ரஃபேகா. மருத்துவரின் அறிக்கையினை சிலுவையின் ரத்தம் மாற்றிடுமே. மருத்துவரின் அறிக்கையினை சிலுவையின் ரத்தம் மாற்றிடுமே. திருப்பி சொல்லுங்க. மருத்துவரின் அறிக்கையினை சிலுவையின் ரத்தம் மாற்றிடுமே. மருத்துவரின் அறிக்கையினை சிலுவையின் ரத்தம் மாற்றிடுமே. நீடித்த நாட்களினால் எங்களை திருப்தி செய்பவரே. நீடித்த மாயுளினால் எங்களை திருப்தி செய்பவரே. நீடித்த நாட்களினால் எங்களை திருப்தி செய்பவரே. நீடித்த ஆயுளினால் எங்களை திருப்தி செய்பவரே. யாவே 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 யாவே
அவர் யாவே ரொஃபேக்காவா இருக்காரு. இன்னைக்கு உங்களுடைய வியாதிகளை குணமாக்குகிறார். உங்க சரீரத்துல எந்த வியாதியா இருந்தாலும் கர்த்தர் குணமாக்குகிறார். சுகம் எப்பொழுதுமே அவர்கிட்ட இருக்கு. வியாதிக்கான மருந்து எப்பொழுதுமே அவர்கிட்ட இருக்கு. நீங்க சொல்றவங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, இல்லைங்க நான் நல்லா தாங்க இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு ரொஃபேக்கா தேவை. ஏன்னா அங்கே அவர் இருக்க தேவ பிரச்சனை கூட இருக்க நிச்சயமாய் வியாதிகள் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒருவேளை வியாதி உங்களுக்கு மத்தியில் இருந்தாலும் சரி, அவருடைய பிரச்சனை இருக்க அதை இருக்க முடியாது. நம்புங்க, உறுதியா விசுவாசிங்க, அப்படியே பற்றி பிடிச்சுக்கோங்க. அது உங்களுடைய உரிமை, உங்களுடைய உரிமை. வியாதி இல்லாமல் இருக்கிறது உங்களுடைய உரிமை, கஷ்டம் இல்லாமல் இருக்கிறது உங்களுடைய உரிமை, சவால்களை மேற்கொள்றது உங்களுடைய உரிமை, பிரச்சனை வந்தால் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறது உங்களுடைய உரிமை. அதை எடுத்துக்கோங்க, அது நமக்கானது. வசனம் சொல்லுது, அவர் இயேசு கிறிஸ்துவே கொடுத்துட்டாரு. இதுக்கப்புறமேல அவர்கிட்ட வேற எதுவுமே விளையாடப்பட்டது இல்லை. இயேசுவையே கொடுத்துட்டாருன்னா இன்னைக்கு நம்ம ஜெபிச்சு நமக்கு கொடுக்காத விஷயங்கள் எதுவுமே கிடையாது. இன்றைக்கு அவர் எல்லாவற்றையும் நம்ம கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அதை நீங்கள் நம்புறீங்களா? எல்லாரும் எழுந்து நிற்போம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். காரியங்களை செய்வார். நம் சார்பில் அவர் இருக்கிறார். கிதியோனுடைய தேவன் நம்முடைய தேவனா இருக்கார். பயந்துகிட்டு இருந்த மனுஷனை பராக்கிரமசாலியாய் மாற்றின கர்த்தர் அவர். ஓ ஹல்லேலூயா. பாருங்க, நீர் எங்களை பராக்கிரமசாலியாய் பார்க்கிறவர், உம்முடைய மகனாய் மகளாய் எங்களை தெரிந்தெடுத்தவர். எங்களை எப்படியோ ஏதோ ஒரு தூரமாக நீர் எங்களை விட்டு இருக்கவில்லை தகப்பனே. நீர் எங்களை உம்முடைய மகனாக மகளாக பார்க்கிற கர்த்தர், எங்களை இன்றைக்கும் நேசிக்கிற தகப்பன், எங்களை இன்றைக்கும் வழி நடத்துகிற ஆண்டவர், எங்களை இன்றைக்கும் எங்களை போஷிக்கிற கர்த்தர். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நீர் இன்றைக்கும் என்னை நடத்துகிறீர், இன்றைக்கும் பாதை காண்பிக்கிறீர், இன்றைக்கும் வழி இல்லாத இடங்கள்ல நீர் வழியை ஆயத்தம் பண்ணுகிற கர்த்தரா இருக்கிறீர் தகப்பனே. எங்க வாழ்க்கையில் நாங்கள் ஒன்றுமில்லாத நிலைமையில் இருந்தாலும் நீர் எங்களை உயர்த்துகிற கர்த்தரா இருக்கிறீர், எங்களை உயர்த்துகிற தேவனா இருக்கிறீர். எங்களால முடியாத காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதை செய்து முடிக்கக்கூடிய திராணியை தருகிற கர்த்தரா இருக்கிறீர் ஆண்டவரே. உம்மை போல ஒருத்தரும் இல்லை, சொல்லுங்க, உம்மை போல ஒருவரும் இல்லை ராஜா. எங்களை வழி நடத்தி, எங்களை பாதுகாத்து, எங்களை போஷித்து, எங்களை பராமரித்து, எங்களை ஆளுகை செய்து, எங்களுக்கு தேவையான அனைத்தையும் கொடுத்து, ஒரு குறைவின்றி எங்களை காப்பாற்ற நீர் வல்லவரா இருக்கிறீர் ஆண்டவரே. முழு நம்பிக்கையும் கடவுள் மீது வச்சு நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்னை காப்பாற்ற வல்லவர், நீர் என்னை வழி நடத்த வல்லவர், நீர் என்னை போஷிக்க வல்லவர், நீர் என்னை சுமந்து செல்ல வல்லவர். நீர் என்னை ஆண்டவரே, நாங்கள் அழும் பொழுது எங்களை பார்க்கிறவர், நாங்கள் துக்கப்படும் பொழுது எங்களுடைய துக்கங்களை பார்க்கிறவர். நாங்கள் எங்கள் யோசனைகளால பல விஷயங்களை யோசிக்கும் பொழுது நீர் எங்களுக்கு இருந்து எனக்கு உதவி செய்கிற கர்த்தரா இருக்கிறீர் தகப்பனே. நீர் எங்களை விட்டு விலகுவதில்லை, நீர் எங்களை கைவிடுவதில்லை. இஸ்ரவேலை நான் உன்னை மறப்பேனோ என்று சொல்லுகிற கர்த்தர், எங்களை ஒரு நாளும் மறக்காதவர், எங்களை ஒரு நாளும் விட்டு விலகாதவர். எங்களை கைவிட மாட்டீர், எங்களை கைவிட முடியாது உங்களால் ஆண்டவரே. எங்கள் மீது அநாதி சிநேகத்தினால் எங்களை நேசித்த கர்த்தர், ஒரு அளவில்லாத காருண்யம் எங்களை பெரியவனாக்குகிறது ராஜா. உண்மையை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம், எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரை உயர்த்துவோம், இந்த காலை நேரத்தில் ஆண்டவரை போற்றுவோம், ஆண்டவரை புகழ்வோம். அவருடைய மகிமை இங்க நிரம்பி இருக்கிறது, அவருடைய பிரசன்னம் இங்க இருக்கிறது. நம் துதிக்கும் பொழுது அவர் துதிகளை அவர் அப்படியே கேட்கிறார், அவர் அப்படியே ஏறெடுத்துக் கொள்கிறார். நாம் துதிகளை ஏறெடுக்கும் பொழுது அப்படியே அவர் பெற்றுக் கொள்கிறார். அவரை துதிப்போம், அவரை உயர்த்துவோம், அவரை போற்றுவோம், அவரை பார்ப்போம். இந்த நாள்ல அவரையே உயர்த்துவோம். நீடித்த நாட்கால நிலைத்திருக்க பண்ணுவேன் என்று சொன்னவர், என்னுடைய மகிமையை அவனுக்கு காண்பிப்பேன் என்று சொன்னவர், இன்றைக்கு உடைய மகிமையை எங்களை காண்பிக்கிற கர்த்தரா இருக்கிறீர் ஆண்டவர். நீர் இருக்கும் பொழுது அங்க சுகம் உண்டு, அங்க பலன் உண்டு, அங்க ஜீவன் உண்டு, அங்க தீர்க்காயுசு உண்டு தகப்பனே. கர்த்தர் எங்கள் மத்தியில் இருக்கும் பொழுது அங்க பரிபூரணம் உண்டு. கர்த்தர் இருக்கும் பொழுது சமாதானம் உண்டு. கர்த்தர் இருக்கும் பொழுது அவரே சகலவித பரிபூரணமும் உண்டு தகப்பனே. நீர் எங்களோடு இருக்கிறீர், நீர் எங்களோடு இருக்கிறீர். எங்கள் மத்தியில் உம்முடைய வாசஸ்தலம் இருக்கிறது.
நாங்கள் உம்முடைய ஆலயங்களாக இருக்கிறோம். நாங்கள் உம்மை இன்றைக்கு பார்க்கிறோம் ராஜா. இன்றைக்குமே நாங்கள் உயர்த்துகிறோம் தகப்பனே. நீர் எங்களுக்குள்ளாய் வாசம் பண்ணுகிறவர், எங்கள் மத்தியில வாசம் பண்ணுகிறவர், என்னோடு கூட இருக்கிறவர், என்னை விட்டு பிரியாதவர், என்னை விட்டு பிரியாதவர். உயர்த்தி நாங்கள் போற்றுகிறோம், உயர்த்தி நாங்கள் போற்றுகிறோம். சொல்லுங்க, கர்த்தர் உங்களை ஒரு நாளும் விட்டு விலகுவதில்லை. கர்த்தர் உங்களை ஒரு நாளும் விட்டு விலகுவதில்லை. உங்களை அவர் கைவிடுவதில்லை, கைவிடுவதில்லை, கைவிடுவதில்லை. சொல்லுங்க, ஆண்டவர் நீர் என்னை விட்டு விலகவில்லை, நீர் என்னை கைவிடவில்லை, எங்களை கைவிடவில்லை, எங்களை கைவிடவில்லை, எங்களை கைவிடவில்லை. கைவிட மாட்டீர் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை விட்டு விலகுவதே இல்லை. அவ்வளவு நல்ல கர்த்தர் நம்மை விட்டு விலகுவதே இல்லை. ஒரு நொடி கூட அவர் நம்மளை கைவிடுவதில்லை. ஒரு நொடி கூட அவர் நம்மளை மறப்பதில்லை. ஒரு நொடி கூட அவர் நம்மளை எப்படியோ போட்டோன்னு சொல்லி அவரை விட்டுகிற கர்த்தர் அல்ல. அவருடைய கிருபையும் இரக்கமும் என்றென்றும் மாறாது, தலைமுறை தலைமுறையாய் அவர் நம்மளை காப்பாற்ற வல்லவராக இருக்கிற கர்த்தர் அவர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒரு போதும் கைவிடாத ஸ்நேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒரு போதும் கைவிடாத ஸ்நேகிதர். திருப்பி சொல்லுங்க, என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒரு போதும் கைவிடாத ஸ்நேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒரு போதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். திருப்பி, என்னை விட்டு விலகாதவர், என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒரு போதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒரு போதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், சொல்லுங்க, என்னை ஒரு போதும் கைவிடாத சிநேகிதர். எல்லாரும் சொல்லுங்க, என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒரு போதும் கைவிடாத சிநேகிதர். திருப்பி, என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒரு போதும் கைவிடாத. இன்னொரு முறை சொல்லுங்க, உணர்ந்து, என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒரு போதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும். சொல்லுங்க, எனக்காக ஜீவனையே கொடுத்தவர், எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறா. சொல்லுங்க, அவருடைய கிருபை மாறாதது ராஜா. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே.
அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. சொல்லுங்க, ஆண்டவரே நம்முடைய கிருபை மாறாதது, நம்முடைய இரக்கம் மாறாதது. தலைமுறைகள் தாண்டினாலும், எத்தனை தலைமுறை தாண்டி போனாலும் சொல்ற 1000 தலைமுறை மட்டும் நான் இரக்கத்தை காக்கிற கர்த்தர். 1000 தலைமுறை மட்டும் அவர் நம்மை விட்டு விலகுவதே இல்லை. உங்க கூட கர்த்தர் இருக்கிறார். நீங்க கஷ்டப்படும் போது உங்க கூட கர்த்தர் இருக்கிறார். நீங்க வேதனைப்படும் போது உங்க கூட கர்த்தர் இருக்கிறார். உங்களை விட்டு அவர் விலகவே இல்லை. 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 சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்னை விட்டு விலகவே இல்லை. ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களை விட்டு விலகவே இல்லை, எங்களை கைவிடவே இல்லை ராஜா. நீர் எங்களை மறக்கவே இல்லை, ஒரு நாளும் எங்களை மறப்பதில்லை. நீர் எங்களை ஒரு நாளும் மறப்பதில்லை, ஒரு நாளும் நீர் எங்களை கைவிடுவதே இல்லை. உங்களை இருதயத்துக்கு புரிய வைங்க, உங்களுடைய ஆத்மாவுக்கு புரிய வைங்க. உங்களை விட்டு கர்த்தர் விலகலை. எவ்வளவு கடினமான சூழ்நிலையிலும் கர்த்தர் உங்களை விட்டு விலகலை. எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையும் அவர் உங்களை கைவிடலை. அவர் உங்களை விட்டு கொடுக்கவே இல்லை. விலகவில்லை, அவர் உங்களை கைவிடவே இல்லை. ஓ, நீங்கள் வழி மாறும் பொழுது, நீங்கள் வழி விலகும் பொழுதும் அவர் நம்மளை கைவிடலை, நம்மளை விட்டு விலகலை. ஒன்றுமில்லாத நேரத்தில் அவர் நம்ம கூட இருக்கிறார். எல்லாம் நிறைவோடு இருக்கும் பொழுது அவர் நம்ம கூட இருக்கிறார். ஓ, அவர் நம்மளை விட்டு விடுகிற கர்த்தர் அல்ல. ஓ, நம்மளை விட்டு விடுகிற கர்த்தர் அல்ல. நான் தலை குனியும் போதும், எனக்கு அவமானம் நேரிடும் பொழுதும் அவர் என் கூட தான் இருக்காரு. எனக்கு தலை குனிவு ஏற்படும் பொழுது அவர் என் கூட தான் இருக்காரு. அவர் என்னை அப்படியே உதாசீனப்படுத்தி உதறி தள்ளவில்லை. அவர் என் கூடவே இருக்கிறார். எத்தனை பேர் கர்த்தரை பார்க்குறீங்க அந்த இடத்துல? நீங்க வெட்கப்படும் பொழுது, நீங்க தலை குனியும் பொழுது, உங்களை விட்டு பிரிந்து எங்கேயோ தூரமா கர்த்தர் இல்லை, உங்களோடு கூடவே இருக்கிறார். நீங்க தலை குனியும் பொழுது அது அவருக்கும் வருத்தமா இருக்கு, அது அவருக்கும் ரொம்ப அவரை காயப்படுத்துகிறது. உங்களை உயர்த்தவே அவர் ஆசைப்படுகிறார். உங்களை உயர்த்தவே அவர் ஆசைப்படுகிறார். ஓ, நீங்கள் அழும் பொழுது உங்களோட கூட சேர்ந்து அழுகிறார். நீங்க சந்தோஷமா இருக்கும் பொழுது அவரும் சந்தோஷப்படுகிறார். நீங்க வழி விலகினாலும் அவர் உங்களோடு கூடவே இருக்கிறார். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. ஆண்டவர், அவங்க பார்க்குறீங்களா? உங்களை அவர் விட்டு கொடுப்பதே இல்லை. உங்களை அவர் விட்டு கொடுப்பதே இல்லை. நீங்க எந்த வழியில இருந்தாலும் உங்களை அவர் விட்டு கொடுக்கவே இல்லை. அதை விட்டு கொடுக்கவே இல்லை. உங்களை விட்டு கொடுக்கவே இல்லை. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீ, என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்துவீர். நான் வழி மாறும் போது பாதை காட்டினீர், என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்துவீர். என்னை
விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. சொல்லுங்க. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர், நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினீர். நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர், நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. சொல்லுங்க. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீ, உம்மை நோகடித்த போதும் கிருபையால் மன்னித்தீ. நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீ, உம்மை நோகடித்த போதும் கிருபையால் மன்னித்தீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீர். எல்லாரும் சொல்லுங்க. என்னை விட்டு கொடுக்காதவர். கர்த்தர் உங்களை ஒரு நொடி கூட அவர் விட்டு கொடுக்கறது இல்லை. நீங்க எந்த இடத்துல இருந்தாலும், நீங்க எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும், கர்த்தர் உங்களை விட்டு கொடுப்பதே இல்லை. உணர்ந்து சொல்லுங்க. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. உங்களை அவர் விட்டு கொடுப்பதில்லை, உங்களை அவர் விட்டு கொடுப்பதில்லை. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அவர் உங்களை விட்டு கொடுப்பதில்லை. எந்த நிலைமையாக இருந்தாலும் கர்த்தர் உங்களை விட்டு கொடுப்பதே இல்லை. உங்களை அவர் விட்டு கொடுப்பதில்லை, உங்களை அவர் விட்டு கொடுப்பதில்லை. இந்த தேவனை நம்புங்க. இந்த தேவன் நம்மளை கைவிடுவதில்லை. இந்த தேவன் நம்மளை விட்டு விலகுவதில்லை. யோசேப்பினுடைய வாழ்க்கையில அவன் அடிமையாக விற்கப்படும் பொழுது அவ்வளவுதான், அவனுடைய சாப்டரே முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சாங்க குடும்பத்தினர்கள். எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கும் பொழுதுதான் கர்த்தர் அங்க ஒரு துவக்கத்தை ஏற்படுத்துகிறார். உங்க லைஃப்ல இதுக்கு மேல நான் எதையுமே செய்ய முடியாதுன்னு நீங்க நினைக்கிற இடத்துல தான் கர்த்தர் அங்க கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். ஆகார் தன்னால் முடிந்த மட்டும் ஓடினா, முடிஞ்ச வரைக்கும் ஓடினா, அதுக்கப்புறம் முடியல. அதுக்கப்புறம் அவர் நின்று அவன் நிதானிக்கும் பொழுதுதான் ஆண்டவர் அவள்கிட்ட வந்து பேசுறாரு. நீங்க உங்களுடைய சொந்த முயற்சினால, சொந்த பலத்தினால எவ்வளோ ஓட முடியுமோ நிறைய பேர் ஓடிட்டு இருக்கிறீங்க. சொந்த முயற்சிகளை தூர வைங்க, ஆண்டவரை பாருங்க. யோசேப்பு அவன் எந்த இடத்துல இருந்தாலும் அவன் ஆண்டவரை பார்த்தான். அதனாலதான் அவனால அரசனாக முடிஞ்சிச்சு. அடிமையாய் விற்கப்பட்டான், அடிமையா விற்கப்பட்டான், உதாசீனப்படுத்தப்பட்டான், ஏளனப்படுத்தப்பட்டான், குற்றப்படுத்தப்பட்டான், குற்றம் சுமத்தப்பட்டான். ஆனா இந்த எல்லா நேரத்திலையும் யோசேப்பு கர்த்தரோடு கூட உறவாடி கொண்டே இருந்தான். நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில நீங்க எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை விட்டுறாதீங்க. ஏதோ நீங்க ஒரு தப்பு பண்ணிட்டேன் அதனால நான் ஆண்டவரை பார்க்க மாட்டேன்னு சொல்லாதீங்க. என்னைக்கு நீங்க அதிகமா தப்பு பண்றீங்களோ அன்னைக்கு தான் ஆண்டவர் அதிகமா தேவை. என்னைக்கு நீங்க ஆண்டவரை விட்டு ரொம்ப விலகி போன நினைக்கிறீங்களோ அன்னைக்கு தான் உங்களுக்கு ஆண்டவர் ரொம்ப அதிகமா தேவை. அவர் உங்களை விட்டு கொடுக்கவே மாட்டார். உங்களை அவர் விட்டு கொடுப்பதே இல்லை. உங்க லைஃப்ல அவர் உங்களை விட்டு கொடுப்பதே இல்லை. விட்டு கொடுக்கலையே, என்ன விட்டு கொடுக்கலையே,
கையில் உங்களை விட்டு கொடுப்பதில்லை. எந்த பிசாசனுடைய சோதனையின் கரத்தில் உங்களை விட்டு கொடுப்பதில்லை. எந்த மனுஷன் உங்களை எப்படி என்ன காரியங்களை செஞ்சிருந்தாலும் சரி, அவர் உங்களை விட்டு கொடுப்பதில்லை. உங்களை விட்டு கொடுப்பதே இல்லை. சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்னை விட்டு கொடுக்காதவர்னு சொல்லுங்க. உங்க மனசு அநேக நேரத்தில் புரியாம அது அப்படியே எதையோ யோசிக்கும். உங்க சிந்தனை இதை தெரிஞ்சு கொள்ளாம என்னென்னமோ யோசிக்கும். சொல்லுங்க, என் தேவன் என்னை விட்டு கொடுப்பதே இல்லை. சொல்லுங்க, ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க, என் தேவன் என்னை விட்டு கொடுப்பதில்லை. மனுஷருடைய கையில் அவர் என்னை விட்டு கொடுப்பதில்லை. பிசாசனுடைய கையில் அவர் என்னை விட்டு கொடுப்பதில்லை. என் எதிரினுடைய கையில் அவர் உங்களை விட்டு கொடுப்பதில்லை. என்னை ஏளனப்படுத்தினவர்களுடைய கையில் அவர் என்னை விட்டு கொடுப்பதில்லை. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க என்ன தேடி வந்தீங்க. எந்த மனுஷ உதவன் நீங்க வந்து நின்னீங்க. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க என்ன தேடி வந்தீங்க. எந்த மனுஷ உதவல் நீங்க வந்து நின்னீங்க. விட்டு கொடுக்கல, எல்லாரும் சத்தமா பாடுங்க. விட்டு கொடுக்கல என்னை சாத்தான் கையிலும் மனுஷன் கை. விட்டு கொடுக்கல, திருப்பியும் விட்டு கொடுக்கலையே, என்ன விட்டு கொடுக்கலையே. சாத்தான் கையிலும் மனுஷன் கையில் விட்டு கொடுக்கலையே. கலங்கின என்னை கண்டு கடல் மேல் நடந்து வந்து காற்றையும் கடலை அகற்றி கரை சேர்த்தீங்க. கலங்கின என்னை கண்டு கடல் மேல் நடந்து வந்து காற்றையும் கடலை நடத்தி கரை சேர்த்தீங்க. சொல்லுங்க, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, என்ன விட்டு கொடுக்கலையே. எல்லாரும் சொல்லுங்க, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே, என்னை விட்டு கொடுக்கலையே, என்ன விட்டு கொடுக்கலையே. கர்த்தர் உங்களை விட்டு கொடுக்க மாட்டார். எந்த நிலைமையிலும் எந்த சூழ்நிலையிலும் அவர் உங்களை விட்டு கொடுக்கவே மாட்டார். கல்லெறியும் மனிதர் முன்பு கரைபட்ட வாழ்வை கண்டு கல்லெறிய விடாமல் என்னை காத்து கொண்டீங்க. கல்லெறியும் மனிதர் முன்பு கரைபட்ட வாழ்வை கண்டு கல்லெறிய விடாமல் என்னை காத்து கொண்டீங்க. சொல்லுங்க, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே. என்ன சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும். எல்லாரும் சத்தங்களை உயர்த்தி ஒன்றா சொல்லுங்க, விட்டு கொடுக்கலையே, என்ன விட்டு கொடுக்கலையே. ஓ சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும். எல்லாரும் சொல்லுங்க, என்னை விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, என்ன விட்டு கொடுக்கலையே. என்ன சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும். என்னை விட்டு கொடுக்கவே இல்லை, என்னை விட்டு கொடுக்கலையே, என்னை விட்டு கொடுக்கலையே. ஓ சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. எங்களை விட்டு கொடுக்கவே இல்லை ராஜா, எங்களை விட்டு கொடுக்கவே இல்லை. எங்களை விட்டு விலகவே மாட்டீர், எங்களை விட்டு விலகவே மாட்டீர். என்னை நீர் விட்டு கொடுக்கவே மாட்டீர் தகப்பனே. ஒரு நொடி கூட நீர் என்னை மறப்பதில்லை, இம்மை பொழுது கூட நீர் எங்களை மறப்பதில்லை. எங்களை விட்டு விலகாதவர். ஆள் மனதில் அதை புரிய வைங்க. அவர் என்னை விட்டு கொடுக்கவே மாட்டார். அவருக்கு என்னை விட முக்கியமான விஷயம் எதுவுமே இல்லை. இந்த உலகத்திலேயே உங்களை விட முக்கியமான காரியம் கடவுளுக்கு எதுவுமே கிடையாது. நீங்க தான் ரொம்ப முக்கியமான நபர் அவருக்கு. நீங்க தான் அவருக்கு ரொம்ப முக்கியமான நபர். நீங்க தான் அவருக்கு ரொம்ப ஃபேவரட். நீங்க தான் அவருக்கு ரொம்ப பிடிச்சமான நபர். உங்களை அவர் விஐபியா வச்சிருக்காரு. உங்களை அவர் ரொம்ப நெருக்கமா வச்சிருக்கிறாரு. அவர் உங்களை விட்டு கொடுக்க மாட்டார். எதை இழந்தாலும் சரி, அவர் உங்களை விட்டு கொடுக்க மாட்டார். என்ன நடந்தாலும் சரி, அவர் உங்களை கைவிட மாட்டார்.
என்ன நடந்தாலும் சரி அவங்களை விட்டு கைவிட மாட்டார். உங்களை கைவிட மாட்டார். உங்களை கைவிட மாட்டார். உங்களை கைவிட மாட்டார். உங்களை மறக்க மாட்டார். உங்களை மறக்க மாட்டார். உங்களை மறக்க அவரால் முடியாது. உங்களை கைவிட அவரால் முடியாது. உங்களை விட்டு செல்ல அவரால் முடியாது. உங்களை தூர தூக்கி எறிய அவரால் முடியாது. உங்களை அடிக்க அவரால் முடியாது. உங்களை சித்திரவதை பண்ண இயேசுவால முடியாது. உங்களுக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்தவர். எப்படி அவர் உங்களுக்கு தீமை செய்வார்? அவர் தீமையே செய்யாத கர்த்தர். ஒரு தீமையும் செய்யாதவர், ஒரு தீங்கும் செய்யாத கர்த்தர். இன்னைக்கு துதிங்க. உங்கள் துதிகளை கர்த்தருக்கு நேராக ஏறெடுக்கும் பொழுது உங்கள் துதியில் அவர் வாசமா இருக்கிறார். உங்களை அவர் கைவிடுவதில்லை. உங்களை விட்டு விலகுவதில்லை. ஒரு விஷயம் கூட அவர் விலகுவதில்லை. கிளைம் பண்ணுங்க. இட் இஸ் யோர்ஸ். உங்களுடையது அது. உங்களை விட்டு கொடுக்கவே மாட்டார். உங்களை விட்டு கொடுக்கவே மாட்டார். உங்களை விட்டு கொடுக்கவே மாட்டார். உங்களை விட்டு விலகவே மாட்டார். உங்களை கைவிடவே மாட்டார். இது கர்த்தர் செய்கிற ப்ராமிஸ். இது கடவுளுடைய சத்தியம். இது கடவுளுடைய வாக்குத்தத்தம். உங்களை அவர் மறப்பதில்லை. உங்களை அவர் மறப்பதே இல்லை. உங்களுடைய மனதுக்கு புரிய வைங்க. உங்க மனதுக்கு புரிய வைங்க. உங்களுடைய சிந்தனைகளுக்கு புரிய வைங்க. அவர் உங்களை மறக்க முடியாது. உங்களை விட்டு விலக முடியாது. அவர் உங்களோடு கூடவே இருக்கிறார். உன்னோடு கூடவே இருக்கிறார். உன்னோடு கூட இருப்பேன்னு ஆண்டவர் சொல்றார். கடலின் ஆழத்திலும் அக்னி சூளையின் நடுவே அன்னைக்கு பாதுகாத்த கர்த்தர் இன்றைக்கு அவர் நம்மளை பாதுகாக்க வல்லவர். நம்மளை உயர்த்த வல்லவர். நம்மளை போஷிக்க வல்லவர். நம்மளை விடுவிக்க வல்லவர். நம்மளை காப்பாற்ற வல்லவர். நம்மளை தூக்கி கொண்டு அவர் நன்மையான இடத்தில் நம்மளை வைப்பது அது உறுதியான விஷயம். அது உறுதியான விஷயம். அவர் உங்களை விட்டு கொடுப்பதே இல்லை. உங்களை விட்டு கொடுப்பதே இல்லை. ஒருவேளை உங்க மனைவி உங்களை விட்டு கொடுத்து பேசியிருக்கலாம். உங்க கணவர் உங்களை விட்டு கொடுத்து பேசியிருக்கலாம். உங்க பிள்ளைங்க கூட உங்களை விட்டு கொடுத்து பேசியிருக்கலாம். யார் உங்களை விட்டு கொடுத்து பேசினாலும் கர்த்தர் உங்க சார்பிலேன்னு இருக்கிறார். இன்றைய கர்த்தர் உறுதியா உங்ககிட்ட சொல்றாரு, அவர் உங்கள் சார்பில் தான் இருக்க போறார். சொல்லுங்க, நீர் என் சார்பில் இருக்கிறவர். என் சார்பில் இருக்கிறவர். எத்தனை பேர் அர்ப்பணிச்சு ஒப்பு கொடுக்குறீங்க இந்த வார்த்தைகளுக்கு? கைகளை உயர்த்தி கைகளை கூப்பி ஒப்பு கொடுங்க. நீர் என்னை விட்டு விலகவில்லை. நீர் என்னை கைவிடவில்லை. என்னோடு கூடவே இருக்கிறீர் ராஜா. அவர் சொல்றாரு, எந்த நிலைமையில் நடந்தாலும் சரி உங்களை விட்டு கொடுக்கவே மாட்டேன்றாரு. அக்கினி மீது நீ நடக்கும் போதும் ஆறுகளை நீ கடக்கும் போதும், அக்கினி மீது நீ நடக்கும் போதும் ஆறுகளை நீ கடக்கும் போது அக்கினி பற்றாது ஆறுகள் புரளாது ஆண்டவர் என்னோடு இருப்பதாலே. அக்கினி பற்றாது ஆறுகள் புரளாது ஆண்டவர் என்னோடு இருப்பதாலே. அவர் என்னை விட்டு விலகுவதில்லை. அவர் என்னை என்றும் கைவிடுவதில்லை. சொல்லுங்க, அவர் என்னை விட்டு விலகுவதில்லை. அவர் என்னை என்றும் கைவிடுவதில்லை. என்னை உள்ள கையில் வரைந்தவர். அவர் என்னை என்றும் மறப்பதும் இல்லை. என்னை உள்ள கையில் வரைந்தவர். அவர் என்னை வென்றும் மறப்பதும் இல்லை. இந்த நம்பிக்கையோடு இன்னைக்கு நீங்க திரும்பி செல்லலாம். இந்த நம்பிக்கையோடு நீங்க இன்னைக்கு சந்தோஷமா இருக்கலாம். அவர் என்னை விட்டவே மாட்டார். அவர் என்னை விட்டு கொடுக்கவே மாட்டார். என்னை நம்புறாரு. உங்களை ஆண்டவர் நம்புறாரு. உங்களை ஆண்டவர் விட்டு கொடுப்பதில்லை. உங்களை ஆண்டவர் கைவிடுவதில்லை.
சர்வவல்லமையுள்ள தேவனே, அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு நாமத்தின் சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். நீ எங்களை விட்டுக் கொடுக்கலை, நீர் எங்களை கைவிடவில்லை, நீர் எங்களை தூக்கி எறியவில்லை, நீர் எங்களை மறக்கவும் இல்லை ராஜா. எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துகிற கர்த்தர் நீங்க. நீ செம்மையான பாதையில் வழி நடத்துகிற தெய்வம் நீங்க. எங்களை தொடர்ந்து நடத்தும், எங்களை தொடர்ந்து ஆளுகை செய்யுங்க. இங்கே வந்துடுற ஒவ்வொருத்தருடைய இருதயங்களிலும் சமாதானம் நிரம்பட்டும். கர்த்தர் என் கூட இருக்கார், உன்னை விட்டு விலகலை, என்னை கைவிடலன்ற ஒரு மன தைரியமும் மன உறுதியும் அவர்களுக்கு ஏற்படட்டும் தகப்பனே. எவ்வளவு கடினமான சூழ்நிலை அவங்க போய்கிட்டு இருந்தாலும் சரி, நீர் அவர்களோடு கூட இருக்கிறீர் என்பதை அவர்களுக்கு உறுதிப்படுத்துங்க, அவர்கள் நினைப்பூட்டுங்க தகப்பனே. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலை அவங்க போய்கிட்டு இருந்தாலும் சரி ஆண்டவரே, அவரோடு கூட இருந்து அவர்களை நடத்தும், அவர்களை உயர்த்தும். உன்னை மீட்டு கொண்டவர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் உங்களை எந்த சூழ்நிலையிலிருந்து அவர் மீட்டு எடுப்பார். நன்றி தகப்பனே, நீர் தொடர்ந்து நடத்தும், தொடர்ந்து நீர் ஆளுகை செய்யும். எல்லா காண மகிமை துதியும் ஒருவருக்கு மட்டும் நாங்கள் ஏறெடுக்கிறோம். தொடர்ந்து நீர் ஆளுகை செய்யும், தொடர்ந்து நீர் எங்கள் வார்த்தையின் மூலம் பேசுவீராக. எல்லாவற்றையும் கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இரட்சகர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.